ஹோட்டலில் போய் சவுத் இந்தியன் மெனு லிஸ்ட் அப்படின்னு சொல்லி கேட்டவனவே அந்த மெனுவில் டாப்பில் இருக்கிறதே இட்லி தாங்க. பெரிய பெரிய ஹோட்டல் எங்கே போய் கேட்டிங்கனாலும் டாப்பில் ஃபஸ்ட்டு நம்ம சவுத் இந்தியன் ஃபுட்டான இட்லி தான் ஃபேமஸாக இருக்குங்க. ஸ்டீம்டு ரைஸ் கேக்குன்னு கூட இதை சொல்லிக்கலாம். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு மெயின் டிஷ் இதுதாங்க. சுட இட்லி எடுத்து தட்டில் வச்சு அது மூழ்கிற அளவுக்கு சாம்பார் சட்னியும் சேர்த்து வச்சு சாப்பிட்டா அப்படி அமிர்தமாக இருக்குங்க. அந்த ஃபுட்டை அடிச்சுக்கிறதுக்கு வேறு எந்த ஃபுட்டாலேயும் முடியாதுங்க. அந்த ஃபுட்டு அந்த இட்லி அவ்வளோ சாஃப்டாக வர்றதுக்கு நம்ம அதுக்கு பேட்டர் எப்படி ப்ரிப்பேர் பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு அரிசி 1 கிலோ எடுத்துக்கோங்க. 3 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. உளுந்து 1.5 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற போட்டால் போதுங்க. 1 கிலோ அரிசிக்கு 100 கிராம் உளுந்து. 1.5 கிலோ அரிசி எடுத்திங்கன்னா 3 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் போடணுங்க. அதே 1/2 கிலோன்னா 1 டேபிள் ஸ்பூன். இதை வச்சு நீங்கள் எவ்வளோ வேணால் கூடவும் குறைச்சி அரிசி உளுந்து போட்டு ஆட்டிக்கலாங்க. அதுக்கு கல்லை சுத்தமாக கழுவிட்டு ஃபஸ்ட்டு உளுந்து போடணுங்க. நான் உளுந்து போட்டோடனே தண்ணி ஊற்ற மாட்டேங்க. இதுதாங்க மெயின் டிப்பே என்னோடது. அதில் ஐஸ் க்யூப்ஸ் இருக்குல்லங்க, அது இல்லைன்னா ஐஸ் வாட்டர் அதை ஆட் பண்ணி தாங்க எப்போவுமே நான் பேட்டர் ப்ரிப்பேர் பண்ணுவேன். உளுந்து போட்டோன்னே பாருங்கள், ஐஸ் க்யூப் போட்டோன்னே எப்படி பாருங்கள் நல்லா பொதுன்னு இட்லி உளுந்து ஆகுது பார்த்தீங்களா. இல்லை உங்களுக்கு ஐஸ் க்யூப் போடல அப்படின்னா தண்ணி கூட ஊற்றி ஆட்டிக்கலாம். ஆனால் ஐஸ் க்யூப் போட்டால் மாவு சீக்கிரம் சூடே ஆகாதுங்க, புளிச்சு போகாது. உங்களுக்கு 1 வாரம் ஆனாலும் இட்லி மாவு அரைச்சப்போ எப்படி இருந்ததோ அதே மாதிரி இந்த தன்மை மாறாமல் இருக்குங்க. இட்லி பேட்டர் உளுந்து மாவு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அரிசி போட்டுக்கோங்க. அரிசி பாருங்கள் இப்படி போய் நடுவில் சிக்கிக்கும். அந்த மாதிரி சிக்காமல் 2-3 வாட்டி எடுத்து விட்டாட்டினிங்கன்னா நல்லா மாவு ஒரே மாதிரி அரிசி அரைஞ்சி மாவு நல்லா நம்மளுக்கு கிடைக்கும். நம்ம பாட்டுக்கு போட்டு விட்டுட்டு போய் செல்லை பார்த்துட்டு டிவி பார்த்துட்டு உட்காந்துட்டு வேறு வேலையை செய்யலாம் அப்படின்னு நினச்சிட்டு போனோன்னா அது அப்படியே அடியில் அப்படியே ஒரு பஞ்ச் ஆஃப் மாவு அப்படியே தேங்கிக்கும். மேலே இருக்கிறது மட்டும்தான் அரைஞ்சிட்ருக்கும். அப்புறம் இதெல்லாம் நல்லா அரைஞ்சிரும், அது மட்டும் அரையாமல் அப்படியே நிற்குங்க. பாருங்கள், எடுத்து விட்டு ஆட்டினோம்னா இந்த மாதிரி நம்மளுக்கு ஒரே மாதிரி அரைஞ்சி வரும். இந்த மாதிரி லைட்டாக குறன்னு இருக்கணுங்க. ரொம்ப பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி எடுத்துடாதீங்க, ரொம்ப குறன்னு எடுத்துடாதீங்க. மாதிரி லைட்டாக தெரியணும், மைல்டாக. இந்த மாதிரி இருக்கிறப்ப நம்ம மாவு எடுத்து வச்சிடலாம். மாவு எடுத்தோடனே அப்போவே அரிசி மாவு உளுந்து மாவு நல்லா சால்ட்டு போட்டு நல்லா எக் பீட் பண்ணுற மாதிரி அடித்து கலக்கி வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்க, மாவு சூப்பராக இருக்கும். இட்லி நல்லா சாஃப்டாக வருங்க. இப்போ அதுக்கு தேவையான பூசணிக்காய் சாம்பார் எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. இட்லி ஒரு பாத்திரத்தில் இப்போ வேக வச்சிருவோம். நான் மாவு இட்லி சுடுறதுக்கு சோடாப்பு போட்டு எப்போவுமே மிக்ஸ் பண்ண மாட்டேங்க. நைட்டே எடுத்து வச்சுருவேன். இப்போ மார்னிங் சுடணுன்னா நைட்டே எடுத்து வச்சுருவேன். ஈவினிங் சுடணும் அப்படின்னா மார்னிங்கே ஒரு பவுலில் எடுத்து வச்சுருவேங்க. சோடாப்பு எங்கள் வீட்டில் எப்போவுமே இந்த பஜ்ஜி போண்டா வடை எது சுட்டாலும் போட மாட்டோம். அதே மாதிரி இதுக்கும் நாங்கள் போட மாட்டோம், மாவுக்கும் போட மாட்டோம். எப்போவுமே இட்லிக்கு ஊற்றி வைக்கும்போது தண்ணி நல்லா இந்த மாதிரி காஞ்சி பபிள்ஸ் வரணுங்க. அதுக்கு முன்னாடி இட்லி ஊற்றி வச்சிடாதீங்க, இட்லி ஹார்ட் ஆயிரும். நான் இந்த பிளேட்டில் ஃபஸ்ட்டு ஆயில் அப்ளை பண்ணிக்கிறேன். குக்கிங் ஆயில் எது வேணால் அப்ளை பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு தண்ணி காஞ்சதும் வச்சு இட்லியை நம்ம ஊற்றி வச்சுருவோம். ஊற்றி ஒரு 10 மினிட்ஸ் மூடி வச்சிங்கன்னா போதும், நம்மளுக்கு பஞ்சு போல் இட்லி கிடச்சிரும். இந்த இட்லி பாத்திரத்தில் இட்லி ஆனோடனே இட்லி எடுத்துடாதீங்க, ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. நம்மளுக்கு பிளேட்டில் ஒட்டாமல் இட்லி கிடைக்கும். ஆனோடனே சுட எடுத்திங்கன்னா பாதி மாவு இட்லி அங்கேயே ஒட்டிக்கும், பிளேட்லேயே ஒட்டிக்குங்க. ஒரு 15 to 20 மினிட்ஸ் நீங்கள் விட்டுட்டு எடுத்து பாருங்கள், அழகாக இட்லி வரும், உங்களுக்கு ஒட்டவே ஒட்டாது. சைட் பை சைட் நம்ம பூசணிக்காய் சாம்பாருக்கு 1 டம்ளர் நான் துவரம்பருப்பு ஊற போட்டிருக்கேங்க. அதை குக்கரில் தண்ணி காஞ்சதுக்கப்புறம் எடுத்து உள்ளே போட்டுட்டு 100 கிராம் அளவு போட்டிருக்கேன். அதுக்கு 1/4 கிலோ அளவு பூசணிக்காய், மஞ்சள் பூசணிக்காய் எடுத்திருக்கேன். நல்லா குட்டியாக கட் பண்ணி அது கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2-3 சொட்டு விளக்கெண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லா வெந்து போயிடும், பருப்பும் காயும் நல்லா வெந்து போயிடும். லிட்டை க்ளோஸ் பண்ணி ஒரு 5 விசில் விட்டுருங்க. விட்டதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி அதை நல்லா மேஷ் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு சீக்ரெட் மசாலா ப்ரிப்பேர் பண்ணலாம் வாங்க. பூசணிக்காய் சாம்பாருக்கு நான் எப்போவுமே கடையில் வாங்குகிற மசாலாவோ வீட்டில் அரைச்ச மிளகாத்தூளோ போட மாட்டேன். நான் ஒரு மசாலா அப்போதைக்கு ரெடி பண்ணி தான் போடுவேன், அதை அரைச்சி கூட வச்சுக்க மாட்டேன். அப்போவே அரைச்சி போட்டால் நல்ல மணமாக இருக்குங்க. இட்லி வெந்துருச்சான்னு பாருங்கள், இப்படி ஸ்பூனில்
குத்தி பார்த்துட்டு 2 சைடு ஓடலைன்னா நம்மளுக்கு இட்லி வெந்துருச்சுன்னு அர்த்தம். அப்படியே 15 மினிட்ஸ் வச்சுருங்க. நம்மளுக்கு சாஃப்டான இட்லி கிடைக்கும். இப்போ அந்த மசாலா ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக ஆயில் ஊற்றிட்டு 2 ஸ்பூன் மல்லி போட்டுக்கோங்க, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 ஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணி 5-6 காஞ்ச மிளகாய் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ரோஸ்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் அதை நல்லா ஆற வைங்க. ஆற வச்சு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா மையாக அரைச்சிக்கோங்க. நல்லா பவுட்ரு ஆகணும், அப்போ தான் சாம்பார் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா அரைச்சி எடுத்து அதை ஒரு சைடில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் ஒரு 10-15 சின்ன வெங்காயம் உரித்து வச்சுக்கோங்க. 2 பச்சை மிளகாய், 2 வரமிளகாய் கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு இனுக்கு கருவேப்பிலை போட்டு தாளிக்கிறதுக்கு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. பாருங்கள், குக்கரில் 5 விசில் விட்டோன்னே எவ்வளோ சாஃப்டாக வெந்திருக்கு பாருங்கள். இந்த க்ரீமியாக கிடைக்கிது பார்த்திங்களா. நம்மளுக்கு அந்த பருப்போட அந்த பூசணிக்காயும் சேர்ந்து நல்லா மேஷ் ஆகி க்ரீமியாக ஒரு கண்டென்ட் நம்மளுக்கு கிடைக்குங்க. இப்படி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம தாளிப்பு அதுக்கு கொடுத்துர்லாம். அதுக்கு ஒரு வானிலையில் எண்ணெய் காய வச்சுட்டு 5-6 வெந்தயம் போட்டுக்கோங்க. வெந்தயம் நல்லா பொரிஞ்சு வந்தோடனே வெங்காயம் இருக்குல்ல, வெங்காயம், கருவேப்பிலை, வரமிளகாய் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை உள்ளே நம்ம ஆட் பண்ணிக்குவோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அப்புறம் அது கூடயே ஒரு பிஞ்ச் வந்து காய்த்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி இதை நல்லா வறுத்து வச்சுக்கோங்க. அப்படியே கொஞ்சம் புளி, ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸுக்கு ஊற போட்டுருங்க சைடில். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் 2 ஸ்மால் சைஸ் தக்காளி, பெரிய தக்காளியாக இருந்தால் 1 போட்டிங்கன்னா போதும். அது கூட கொஞ்சம் மஞ்சத்தூளும் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி நல்லா வதங்க விடணுங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் அந்த மசாலா ரெடி பண்ணி வச்சுருந்தாலும் அதை நல்லா இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி ஊற்றிக்கோங்க. ஊற்றி நல்லா அந்த மசாலாவும் தக்காளி வெங்காயம் எல்லாம் வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம பருப்பு வேக வச்சு வச்சுருந்தோம் பார்த்திங்களா, அதை உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க. நான் கூடவே முருங்கைக்காயும் சேர்த்துருக்கேங்க, பாப்பாவுக்கு பிடிக்கும், அதனால் முருங்கைக்காயும் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. பருப்பு நல்லா கொதிஞ்சு வரணும். கொதிச்சதுக்கப்புறம் நான் புளி ஆட் பண்ணேன், அது வந்து வீடியோவில் ஆட் பண்ணல. புளி கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு கடைசியாக இறக்கும்போது நெய் விட்டு இறக்கிக்கோங்க. இந்த சாஃப்டான பஞ்சு போல் இட்லி பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. அந்த சாஃப்டான இட்லிக்கு சுட சுட சாம்பார் ஊற்றி சாப்பிட்டா அப்படியே 5-6 இட்லி அசால்ட்டாக உள்ளே போகுங்க. பாருங்கள், இட்லி வித் பூசணிக்காய் சாம்பார். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோவுக்கு மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.